Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing P.B. Shelley's famous lyrical drama, Prometheus Unbound, which was published in the year 1820. Okay, Prometheus Unbound அப்படிங்கிற அந்த ஒரு லிரிக்கல் ட்ராமாவை தான் நான் பார்க்குறோம். Yesterday we discussed the publication details, the author and the characters, and now we are moving on to the play proper. As stated earlier, what is the structure அப்படின்னா, it's a lyrical drama, a drama which is in the form of poetry. இதை வந்து ஆக்சுவலா லிரிக் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். It's a very famous form. Just hold on 1 minute, okay? When we look into the form, it has 4 acts. It has a beautiful author preface where the author clearly states his purpose in writing the play. And when we look into the title எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா Prometheus Unbound. அப்போ it is a myth-based drama. என்ன myth அப்படின்னா Prometheus myth, which is found in the Greek mythology. கிரேக்க மித்தாலஜியில ப்ராமித்தியூஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. டைட்டன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கேரக்டர். ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் த கசின் ஆஃப் த சீஃப் ஆஃப் த கிரீக் காட்ஸ். அந்த கிரேக்க கடவுளர்களின் தலைவனாகிய அந்த ஜியூஸ் அப்படிங்கிறவருடைய இவர் ஒரு சகோதரர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he found that Zeus was becoming tyrannical. எப்படி டைரண்ட் ஆனாரு அப்படின்னா, he had the sacred fire with him. அந்த sacred fire வந்து என்ன பண்ணாரு, மனிதர்களுக்கு கொடுக்காம மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அவர்களை வந்து கொஞ்சம் கூட நாலேஜபிளா ஆக விடல. இதை பார்த்தோன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா, Prometheus is a very sympathetic man. A man, நீங்க மெத்தாலஜியில பாத்தீங்கன்னா, he was almost like the creator of mankind. பைபிள் மித்தும் இந்த மித்தும் ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்டா போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா மேன் வாஸ் மேட் ஃப்ரம் கிளே, இங்கேயும் பாத்தீங்கன்னா மேன் வாஸ் மேட் ஃப்ரம் கிளே பை ப்ராமித்தியூஸ். அந்த மனிதர்கள் கஷ்டப்படுவதை வந்து பார்க்க முடியாம என்ன பண்ணாரு, அந்த சீக்ரெட் ஃபயரை எடுத்து கொண்டு போய் மனிதர்கள் கொடுத்து விட்டார். அந்த கொண்டு போய் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, people became knowledgeable and civilized to, and Zeus feared that இந்த ஃபயர் வந்து மனிதர்களிடம் போய் சேரும் பொழுது what will happen, that people may overpower gods. When we become technologically strong, we try to defy even gods. That was the fear of Zeus. So what did Zeus do? He bound Prometheus for eternity. Okay, Prometheus was arrested and he was made to hang in the precipice of a mountain called Kakazu Mountain, which faces the Pacific Ocean. பசிபிக் மகாசமுத்திரத்தை பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மவுண்டைன், காக்காசு மவுண்டைன். அந்த காக்காசு மவுண்டைன்ல இவரை சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் அங்க சங்கிலியால் பிணைக்கப்பட்ட பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, யூ ஃபைண்ட் Prometheus, he actually curses the chief of the deity, Zeus. நீங்க கிரீக் மெத்தாலஜியில் அவருக்கு பேர் ஜெயூஸ். அதுவே ரோமன் மெத்துக்கு போனீங்கன்னா அவருக்கு பேர் ஜூபிட்டர். அப்ப என்ன பண்றாரு, Prometheus வலி வேதனைகள்ல இனிஷியலா ரொம்ப கஷ்டப்பட்ட போது என்ன பண்ணாரு, he cursed the future of Zeus. He predicted the fall of Zeus. அந்த ப்ரெடிக்ஷனை காலப்போக்கில் அப்படியே மறந்துட்டாரு. ஏன்னா he was hanging there and he was braving the vagaries of weather. And நமக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டைரண்ட் Zeus அப்படின்னா, every day he sent his bird, eagle. அத வல்ச்சர்னு சொல்லலாம், ஹாக்னு சொல்லலாம். that was sent to puncture the liver of Prometheus. அதுவும் ரெகுலரா வரும். it will be puncturing and there will be other kind of torture which will be given to Prometheus. But Prometheus was such a strong man that he was unwilling to yield to tyranny. tyrannyக்கு முன்பு நான் காலில் விழுந்து நான் என்ன பண்ண மண்டியிட மாட்டேன், நீ என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் செஞ்சது கரெக்டு தான்
அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 3000 years he remains chained. And this play begins after Prometheus remaining chained for some 3000 years. Are you there with me, teachers? எத்தனை வருடம் கழித்து இந்த பிளே தொடங்குது? 3000 years. 3000 years. அப்ப இந்த 3000 years முன்னாடி நடந்த ஸ்டோரி எல்லாம் யாரு சொன்னா அப்படின்னா, there was a Greek writer by name Aeschylus. He had written a work titled Prometheus Bound. Okay, இப்ப Prometheus, how was he unbound அப்படின்னு சொல்லக்கூடியது P.B. Shelley, the rebel poet, a man who was with the spirit of rebellion, a man who was against totalitarian regime, tyrannical regime, unjust regime. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா P.B. Shelley என்ன மாதிரி ரைட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு விடுதலை போராளி. எப்படி பாரதி இங்க வந்து விடுதலைக்காக குரல் கொடுத்தவராக நம்ம பாக்குறோமோ, how Bharati is seen as a freedom fighter. He did not go and fight physically, but he used literature to voice against unjust policies or unjust government. Similarly, P.B. Shelley was against unjust social order and political order. That is why he wrote this poem. Right? Now coming to the act number 1. What are the important things? The first thing that we come to know is Prometheus, the Titan, was bound to a precipice. Precipice, abdina enna? What do you mean by precipice, teachers? What do you mean by precipice? Okay, it is a cliff that faces the sea. Or a mountain which faces the side of the mountain which faces the sea. We call it as a cliff. Cliffhanger அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒரு பெரிய பாதாளம், அந்த பாதாளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இப்படி கடல் கீழே இருக்கு, இப்போ இந்த இடத்துல ஒரு தொங்க விட்டுருக்கலாம். ஸோ ஹி வாஸ் ஹேங்கிங் தேர். வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் த இந்தியன் Caucasus. அப்படின்னா வேர் இஸ் திஸ் இந்தியன் Caucasus அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இந்த ஃபேசிங் த பசிபிக் ஓஷன். ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னா, த இனிஷியல் பனிஷ்மெண்ட் ஃபார் இட்டர்னிட்டி, காலத்திற்கும் ஒரு உயிர் வாழ்ற வரைக்கும் அவரை வந்து ஜெயிலே இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி இவருக்கு he was given life sentence. And now how many years have he spent in punishment? The punishment period is almost 3000 years have gone. Okay, so what are the other things that he has experienced? He has been imprisoned for 3000 years so far. இதுவரையிலும் ஒரு 3000 ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. And what happened every day? Jupiter, that is Zeus. நான் வந்து அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். The right term is Zeus. Zeus அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். Nothing wrong. The chief of the Greek deities. And that man, what did he do? Such a cruel fellow that he sent an eagle, okay, every day to peck out of his organs, particularly the liver. என்ன ஆர்கனை வந்து அந்த ஈகிள் வந்து பங்க்சர் பண்ணுச்சு? Liver. It was puncturing the liver. So when something happens to the liver, what happens naturally? உங்களுக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அடுத்தது? What are the adjacent symptoms when you have a liver problem? Digestive problem. What is that, ma'am? Digestive problem. Okay. You will also have a problem with breathing also. So the man was made to suffocate. But there is a miracle. Every day that it punctures and over the night, the wound gets healed. And in the morning, again the eagle would be sent back to torture him. This was a regular torture. Are you there, teachers? And when the play begins, we come to know that one fine morning, Prometheus is very keen to know what is the curse that he uttered against Zeus. நான் ஏதோ கர்ஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் த கர்ஸ் தட் ஐ ப்ரொனவுன்ஸ்
against Zeus. Are you there, teachers? When Prometheus suffers, there is somebody who is sympathizing with him. Who is the one which sympathizes? அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is the earth which sympathizes with Prometheus. அவரை பார்த்து ரொம்ப இறக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Who is the one who is sympathizing? Earth. Yeah. It is the earth. As you look at all these elements, all these natural elements are personified into characters in this particular drama. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Very important. All the elements, natural elements, are personified into character because the very setting is very, very sublime. Sublime அப்படின்னா highly aesthetic content. ஏன் அப்படின்னா the story வந்து பார்த்தீங்கன்னா it is from the mythology. Mythology is something which is highly sublime. Okay, it gives you a high taste of beauty. And the story in a way it's beautiful. இங்க பார்த்தீங்கன்னா highest beauty. That is a sublime setting. அப்ப you find that this man has already pronounced a curse on Zeus and he does not remember it. And here the sufferings of Prometheus is observed by the earth. The earth looks at the sufferings of Prometheus and sympathizes with him. And it is also angry with Jupiter. When we say Jupiter, it is Zeus. Why is it angry with Zeus? Because he was a tyrant and he was dealing with Prometheus so cruelly. And what happened, பாருங்க? Who are the other people who come to visit Prometheus? Prometheus is not alone. Even when he suffers and whenever he is free, he has some visitors. Who are they? அப்படின்னா during night time, there are some people who come to meet him. Who are they? There are sea nymphs. Sea nymphs அப்படின்னா நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? கடல் தேவதை. கடல் கன்னியர், கடல் தேவதை அப்படின்னு சொல்றோம். கடல் கன்னிகள். And there are sea nymphs who come to console Prometheus at night time. Who are they? அப்படின்னா one is Panthea, the other one is Aeon. Who are they? They are the daughters of Ocean and they are the sisters of Prometheus' wife Asia. Okay. Asia, who is the wife of Prometheus? Who is the wife of Prometheus? Asia. Asia. And Asiaவுக்கு sisters இருக்காங்க. Who are they? Panthea and Aeon. They are the sisters. Okay. So you need to understand it like this. So who is the mother of Asia? Ocean. Ocean. Ocean அப்படின்னா தமிழ்ல பெருங்கடல், மகாசமுத்திரம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. So they come and they try to console Prometheus. And now we find that Prometheus, even after suffering so much, he is not at all ready to accept his defeat. அந்த மாதிரி ஒரு character, very strong-willed character. That is what you need to know while you read the story. Prometheus is highly strong-willed. He is strong-willed and he is deadly against Zeus, who was trying to be a dictator of the world. அப்ப நமக்கு ஒரு question வரும். Why is he so defiant against Zeus? அப்படின்னு கேட்டபோது, is it out of jealousy? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து சகோதரன் தான், அவரு வந்து பவர்ல இருக்காரு, அப்ப இவரு வந்து பொறாமையில பொங்குறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, no, it is not like that. It is not out of envy, but because he is making people to suffer. Because he is making people to suffer.
and he recalls the past. What is the information அப்படின்னு கேட்டீங்கன்னா, Prometheus, while he was hanging, he remembered how he had cursed Zeus in the past, and he wants to know what was the curse that he pronounced. And he starts asking people one by one, what was the curse அப்படின்னு அவங்க கேட்கிறாரு. அப்ப the first people whom he addressed is the elements. Elements வந்து அட்ரஸ் பண்றாரு Prometheus. Who are these elements? What are the 5 elements that we know? 5 elements, 5 basic elements. Fire, air, water, then air, then land and ether. Okay, ether or the sky ன்னு சொல்லுவோம், ஆகாயம். Okay, காற்று ஆகாயம்னு ரெண்டா பிரிப்போம். ஏர் அப்படின்னா the air that we breathe, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர், இட்ஸ் கால்ட் the ethereal space. அங்க ஒரு chemical substance இருக்கு அப்படிங்கிறாங்க. So these are the elements, and Prometheus starts addressing all these elements, and he is asking them to help him recall the curse that he pronounced against Zeus or Jupiter. Zeusனாலும் ஜூபிட்டரும் ஒண்ணுதான். So he wants to know what was the curse. I have forgotten it அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா அப்படி கேட்கிறார். And they all remember the curse, but they are afraid to make him recall it. அதை எப்படி நாங்க சொல்றது அப்படின்னு அவங்க ரொம்ப என்ன பண்றாங்க, தயங்கி நிக்கிறாங்க. So then you have the earth which addresses Prometheus. And who is the earth அப்படின்னா, how is earth and Prometheus connected அப்படின்னு பாத்தீங்கன்னா, earth is the mother of Prometheus. This is very important. Who is the mother of Prometheus? Earth is a mother, and the mother speaks to Prometheus, and it explains very clearly how she was very happy when Prometheus was born. Okay, மகனே நீ பிறந்த போது நான் அந்த அளவுக்கு பூரிப்படைந்தேன். Okay, and not only I, the whole of humanity rejoiced because there is a ray of hope. They felt that you were the savior, but since you were captured, since after your capture என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, I became very sick. Okay, நீ வந்து ஜெயுஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட பொழுது என்னாச்சு, நான் வந்து வாடி போயிட்டேன். What was the effect? When the mother becomes sick, all the things in the earth became sickly. That is what he was trying to tell. என்ன அப்படின்னா, the earth sick ஆனோன்னு என்னாச்சு? Why was it sick? Because it was grief stricken. Okay, grief stricken தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் டீச்சர்ஸ்? Grief stricken. Grief stricken, what is the meaning? துயரத்தால் வாடி வதங்கிய போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, earlier the earth was filled with herbal plants because it became sick because of grief. என்னாச்சு? Poisonous plants started sprouting on the land, on the earth, and there were noxious vapor, poisonous vapors which came out of the earth, and it caused plague and famine among humanity. மக்கள்கிட்ட என்னாச்சு? பெரிய வியாதிகள் நிறைய வந்துச்சு, வறட்சி நிறைய வந்துச்சு, விஷ செடிகள்லாம் வந்ததுனால மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைந்தார்கள். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப வேதனையோடு அந்த earth வந்து தன்னுடைய மகன்கிட்ட ஷேர் பண்ணுச்சு. நீ வந்து என்ன பண்ண? You brought fire and you made humanity happy, but you were arrested. Because you were arrested, I tried to remain strong. இருந்தாலும் என்னால முடியலடா மகனே, நான் வேதனையில வெதும்பிய போது என்னாச்சு? என்ன அறியாமலே மனித இனத்திற்கு நிறைய கேடு விளைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம Prometheus, what does he do? He is asking his mother to help him recall the curse that he pronounced on Zeus. உடனே என்ன பண்றாங்க? The earth சொல்றாங்க, இப்ப
no element will be ready to speak about it. So let me call up the phantasm of Jupiter. What do you mean by phantasm? The spirit of the Jupiter, or the appearance of Jupiter. It is the appearance of Jupiter. Okay, அப்ப ஜூபிட்டர்னா யாரு? Zeus. So நீங்க பாப்பீங்க, when you read the text, you will find that the earth tells Prometheus about reality. என்ன அப்படின்னா, there are two things in the world. One is the real, the other one is something which is very close to the real. Okay, one is real, the other one is a photocopy. And the real is Zeus, the photocopy is the appearance of Zeus, the spirit of Zeus. அது ஒரு ghostly appearance. அப்ப அந்த ghostly appearance நான் வர வைக்கிறேன். I will make the spirit of Zeus tell you about the curse that you pronounce on him. அப்படின்னு சொல்றாங்க. And you find that from the world of the shadow, the spirit of Jupiter comes and it repeats the curse for Prometheus. ஏன் வந்து அந்த earth வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் ஷேடோல இருந்து அந்த ஸ்பிரிட்டை வர வச்சுச்சு அப்படின்னா, the earth does not dare to repeat it. Why அப்படின்னு கேட்டீங்கன்னா, Zeus has announced or has informed all the people not to speak about the curse, and he himself has forgotten the curse. அப்ப யாருமே அதை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க, யாராவது அதை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நீங்க செத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So for fear of being punished, earth is unwilling to speak, so it makes the phantasm of Jupiter recall or repeat the curse for Prometheus. Are you the teachers? Yes, sir. Now அவங்க கூப்பிட்டோன்னு என்ன பண்றாங்க? She is invoking the phantasm of Jupiter. Even look at the reaction of the sea nymphs, Panthea and Ion. என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஸ்பிரிட் வரும்போது கூட real Jupiter does not come, real Zeus does not come, but it is only the shadow. அந்த ஷேடோ வரும்போது என்ன பண்றாங்க? பயந்து நடுங்கி போய் என்ன பண்றாங்க? ஓரமா ஒதுங்கி தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. And the phantasm comes and it repeats the curse. Okay, and what was the curse? In the curse, Prometheus has stated very clearly that when all the beings have surrendered themselves to the authority of Zeus, the tyranny of Zeus, he is the only being who will not bow to Jupiter. மற்ற எல்லா உயிரினங்களும் உன்னை பார்த்து பயப்படலாம் ஜூபிட்டர் ஆர் ஜெயூஸ், ஆனா நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், எந்த காலத்திலும் உன்னுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு முன்னாடி நான் மண்டியிட மாட்டேன். ஓகே, அப்படிங்கிறது நீ என்ன வேணுமோ டார்ச்சர் பண்ணிக்கோ, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு முன்னாடி மண்டியிட மாட்டேன். And he also foretells that Jupiter's power will cause his suffering. Today you think that you are having so much power, but the same power is going to inflict pain on you. Now you have shown something. By being in power, you have been aggressive, you have been so authoritarian, and because of this you are going to suffer in future. அப்படின்னு அவரு சொல்றாரு. இது எல்லாமே யார் ரீகால் பண்றா? The shadow of Jupiter or shadow of Zeus is helping Prometheus to recall. After telling this, you find that this phantasm vanishes and Prometheus is very much worried. Look at the character of Prometheus. Though he is angry with his cousin Zeus, he has cursed Zeus. நீ சாவடா, கஷ்டப்படுவடா அப்படின்னு அவன் வந்து கர்ஸ் பண்ணியிருக்கான். அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா பெயின்ல வந்து அவன் அப்படி கர்ஸ் பண்ணிட்டான். இப்ப now after 3000 years he has become a normal man accepting all suffering. Now he feels sorry for wishing pain for Zeus.
He is not a character who wishes pain for anybody, but in pain, அவர் வந்து பெயின்ல இருந்த போது என்ன பண்ணிட்டார்? He has cursed pain for Zeus, and now after 3000 years, when he has accepted that pain, he feels very sorry for wishing pain for Zeus. பாருங்க, what a nice character. நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு கஷ்டம் வந்துச்சா, நமக்கு யாரு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்க நாசமா போவ அப்படின்னு கர்ஸ் பண்ணிடுவோம். அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ண கூட மாட்டோம், நம்ம அப்படி கர்ஸ் பண்ணோம்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல நாசமா போ அப்படின்னு சொன்னவரு இப்ப என்ன பண்றாரு? ஐயோ, நான் அவனை அப்படி சொல்லி இருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் அவனோட என்னுடைய கசின். And this is not in my character to wish pain for anybody. I'm always a good soul. As a good soul, I should not have cursed him அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றார். Are you the teachers? Yes, Are sir. you there? So he is wallowing in despair. He is wallowing in despair because he has a negative emotion. He is in a negative emotion. And the negative emotion இருக்கும்போது the mother is conscientizing Prometheus. என்ன சொல்றாங்க? My dear son, let me tell you something. What is that? This is the condition in which Zeus wants to see you. He wants you to be in a state of despair, and here I see you in a despaired state. அப்படியே ரொம்ப வெதும்பி போய் உடைந்து போய் இருக்கிற, அவனுக்கு நல்லது நினைச்சு போய் நீ கஷ்டப்படுற. ஆனா அவனுக்கு அப்படி தெரியாது, அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். Don't become a slave to Jupiter's power. Be who you are அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? Earth. At that point of time, you have somebody coming in. Who is that somebody அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is the god Mercury. God Mercury comes to see him. It's one of the demigods sent by Zeus to meet Prometheus. Are you the teachers? Who is coming to meet Prometheus? Mercury. Ah, Mercury. Mercury. He is sent as a messenger from Zeus. And along with him, he brings Furies. Who are these? அப்படின்னு கேட்டீங்கன்னா, Furies are the monsters from the world of the dead, and they are the servants of Jupiter or Zeus. Zeus உடைய servants. They are also they have also come along with Mercury. While they come, they make a lot of noise. பயங்கர சப்தம். அந்த சப்தத்தை கேட்கும் போதே தாங்க முடியல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அலப்பறையை கொடுத்துட்டு அவங்க உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இதை பார்த்தோன்னே Eon becomes very much worried. ஐயோ, திருப்பியும் வர்றாங்களே இவங்க எல்லாம். எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, they are coming to torture Prometheus. Right. Now we will break for some 5 minutes and get back. Do you have any queries here, teachers?